அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி. நற்புலரி 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நாம் விளையாடிய விளையாட்டுகள், நமக்கு பிடித்த விளையாட்டுகள், இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக நமக்கு வழங்கி வருகின்றனர் கருத்துக்களை. அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நற்புலரி வேளையில் நாம் அனைவரும் கூடியிருப்பது நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் நல்ல கருத்துக்களை நாள்தோறும் கேட்டு மகிழ்வதற்காகவும் தினம் தினம் ஒவ்வொரு ஆளுமை இந்த தளத்தில் நம்முடன் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடம் வந்திருக்கும் நபர் இந்த தமிழ் தாயின் புகழ் பரப்பும் ஒரு எளிய தொண்டன். 80 வயதிலும் அவர் எளிய இனிய தொண்டனாக அவரால் ஆன சிறு சிறு பணிகளை பல்வேறு தளங்களில் இருந்து ஆற்றி வரும் ஒரு நல்ல ஒரு குழந்தை, தமிழ் தாய் குழந்தை அவர் என்று சொன்னால் மிகையாகாது. செட்டிநாடு காரைக்குடியில் பிறந்த இவர் எல்ஐசி என்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நிறுவனத்தில் ஒரு கடைநிலை ஊழியராக இணைந்து தனது உழைப்பாலும் தனது உன்னதமான திறனாலும் படிப்படியாக உயர்ந்து இறுதியாக டிவிஷனல் மேனேஜர் என்ற கோட்ட மேலாளர் பொறுப்பில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பணி ஓய்வுக்கு பின் தன்னை அமைதியாக இருக்க வாழாமல் தொடர்ந்து பல்வேறு தமிழ் கூறும் நல்லுலகில் பல பணிகளை ஆற்றி வருகிறார். இயல்பாக இவரை தமிழ் பேராசிரியர் அல்லது தமிழாசிரியர், தமிழ் பண்டிதர் என்று பல பேர் கருதி இவரை பேசினாலும் பார்த்தாலும் கேட்டாலும் இவர் தமிழ் ஆர்வத்தின் காரணமாக பார்த்த பணிகளும் செய்த வேலைகளும் வேறு. ஆனாலும் தமிழ் தொண்டை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்றும் எஃப்எம் ரேடியோக்கள், இணையவழி எஃப்எம் ரேடியோக்கள், ஜூம், கூகுள் மீட் மற்றும் பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்வியல் பயிற்சிகள் அளித்தல் என்கிற நிலையை தாண்டி கடல் கடந்து தன் மகள் வீட்டுக்கு செல்லும் போது கூட அங்கும் தமிழ் கூறும் நல்லவர்களுக்கு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களுக்கான தமிழ் தொண்டை ஆற்றி வருகக்கூடிய ஒரு எளிய மகன் இவர்தான் ஐயா சோ வினய் தீர்த்தான் அவர்கள். வினய் தீர்த்தான் ஐயா அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து அவரை கருத்துக்களை வழங்கும்படி கேட்டுக்கொண்டு அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆழாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரம். நற்புலரி தளத்தை மிகச் சிறப்பாக நிறுவி அதை கொண்டு செலுத்துகிற இனிய நண்பர் திருமிகு குமரேசன் அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோள் நின்று இதை வழிநடத்தி செல்கிற இனிய நண்பர்கள் திருமிகு லட்சுமி நாராயணன், திருமிகு நாராயணன், ரிச்சி நாராயணன், திருமிகு அருணகிரி மற்றும் சுமதி அவர்கள், மற்றைய நண்பர்களையும் இதோடு இணைந்து உடன் பயணிக்கிற நேரிலும் இணையத்திலும் தொடர்ந்து வருகிற நண்பர்களையும் வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. மிகச் சிறப்பான ஒரு அறிமுக உரைய நண்பர் திரு லட்சுமி நாராயணன் சொன்னாங்க. அதற்கு நெஞ்சார்ந்த நன்றி. 2 விஷயங்களை அதுல சொல்லலான்னு இருக்கேன். ஒன்று,
எனக்கு 72 முடிஞ்சு இப்ப 73 நடக்கிறது. 1. 2வது அதுல எல்ஐசிங்கிற மாபெரும் நிறுவனத்துல கிளரிக்கல் கேடர் ஊழியர் அந்த மாதிரி அதுல சேர்ந்து டிவிஷனல் மேனேஜர் அப்படிங்கிற பணி நிறைவு செஞ்சேன். அது மனதிற்கு உவந்த பணி. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் அந்த அன்பர் பணி அது. அது வாழ்க்கைக்கான ஒரு பணியாக இருந்தாலும், பொருளீட்டுகிற ஒரு பணியாக இருந்தாலும், இந்த ஒரு பாலிசிதாரர்கள் என்கிற பெரும் ஒரு வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகும் தேவையுள்ள ஒரு குழுவுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுல கிடைச்சிச்சு. அதுக்கு மகிழ்ச்சி. தமிழ் ஆர்வம் தொடர்கிறது. இன்றைக்கு நல்ல ஒரு அழகான தலைப்பு. இந்த தலைப்பு ஒவ்வொரு மாதமும் நமது குமரேசன் அவர்கள் சிறப்பான தலைப்புகளை நண்பர்களோடு இணைந்து தர்றீங்க. இது லைஃப் இஸ் எ கேம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த விளையாட்டுக்களை பத்தி, கேம்ஸை பத்தி, அது வாழ்க்கையோடு ஒரு பிரிக்க முடியாது. அதையும் சேர்த்து ரொம்ப சிறப்பா இந்த மாத தலைப்பு வச்சிருக்காங்க. இன்றைக்கு நான் பிளேயிங் கேம்ஸ்ல இந்த பிளேயிங் கார்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல, கார்ட் கேம்ஸ், அதை இன்றைக்கு உங்களோட அது எப்படி வாழ்க்கையோடு இயைந்து வருகிறது. அது தோன்றி பல காலம் எத்தனையோ நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு நாடுகளிலும் பல்வேறு வடிவங்களும் பல்வேறு நிலைகளிலும் அது பல கொண்டாடப்பட்டிருக்கிறது. கேம்ஸ், அந்த பிளேயிங் கார்ட்ஸ் உங்களுக்கு பலரும் விளையாடிருக்க. இது நான் சொன்னது மாதிரி பல நாடுகளில் பல வடிவங்கள் எல்லாம் முன்னாடி ஒரு ரவுண்டாவெல்லாம் கார்டு இருந்து பல மெட்டீரியல்ல இருந்திருக்கு அந்த கார்ட்ஸ். பின்னாடி வண்ண வண்ணங்கள்ல இருந்திருக்கு, பல பல பேட்டர்ன்ஸ்ல இருந்து. அதனால அந்த பிளேயிங் கார்ட்ஸ் உடைய இன்றைய நிலை வரைக்கும் வர்ற இதை தொகுத்தா கூட அது ஒரு அழகான ஆராய்ச்சியா இருக்கு நான் பார்த்த வரைக்கும். இது இந்த பிளேயிங் கார்ட்ஸ்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கோட் இருக்கு. அவரு கார்ட்ஸை பத்தி ஒண்ணு சொல்றாரு, வாழ்க்கையை பத்தி அதுல வருது. அது கேக்குறாங்க, இந்த இது இந்த விளையாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாழ்க்கைக்கு அது பொருந்துகிறதுன்னு சொல்றாரு. அதாவது கார்ட்ஸ் விழுகுது இல்ல, விதிக்கும் வாழ்வுக்கும் கார்ட்ஸ் விழுகிறது விதியா. அதை வச்சு விளையாடுறது இருக்கு பாருங்க, அது மதி. அதாவது ஒவ்வொரு கேமையும் சாய்ஸ், சான்ஸ் அப்படின்னு 2ஆ பிரிக்கும். ஒன்னு சான்ஸ், கேம்ல சான்ஸ், இன்னொன்னு சாய்ஸ். அது என்ன சான்ஸ், சாய்ஸ்? இப்ப கார்ட்ஸ் விழுக்குது இல்ல, அது சான்ஸ், அது நம்ம கையில இல்ல. ஆனா அதை விளையாடுகிற திறமை இருக்குல்ல, அந்த திறமை, அது சான்ஸ், அது சாய்ஸ், தேர்வு. நம்ம தான் எந்த கார்டை ஹோல்டு பண்ணணும், எந்த கார்டை அதை டிஸ்கார்ட் பண்ணணும், என்ன டிசிஷன் பண்ணணும், எதை பிரிச்சு விடணும், எதை சேர்க்கணும், அப்படியெல்லாம் கொடுக்கிற சாய்ஸ், அது தேர்வுங்க. வாழ்க்கையில சான்ஸ் இருக்கு. நம்ம தாயோ தந்தையோ கேட்டு நம்ம பிறக்கல. அதே மாதிரி கூட பிறந்தவர்கள், சகோதரியோ சகோதரன், இதெல்லாம் அமையுது. மனைவி அமைவதெல்லாம் வரம். ஆனால் அமைந்த மனைவியை காதலித்து அவளோடு அன்போடு, இன்னும் கொஞ்சம் அன்போடு, மேலும் கொஞ்சம் அன்போடு வாழ்வது, காதலோடு வாழ்வது நமது சாய்ஸ். அதாவது நம்ம தேர்வு, நம்ம விளையாட்டத்தை பொறுத்துதான் நம்ம அந்த வாழ்க்கையில. அப்ப 2ஐயும் கத்துத்தரு. இந்த இது சான்ஸ் 50%, சாய்ஸ் 50%, சான்ஸ் 50%. அதாவது என்ன, கார்டு நமக்கு கிடைப்பது
அது சான்ஸ், அது 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 விதின்னு சொன்னாலும் சரி, சூழல்னு சொன்னாலும் சரி, பேரு இயற்கைன்னு சொன்னாலும் சரி, அது சூழல்கள தருது. நம்ம அதை வைத்து நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், என்ன முடிவு செய்கிறோம், நம்ம என்ன தேர்வு செய்கிறோம், அதெல்லாம் நம்ம சாய்ஸஸ். இப்ப நீங்க கேம் ஆஃப் செஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க சான்ஸா? சாய்ஸா? அது சாய்ஸ் தான். அதனால தான் அதுல ஏதாவது தவறு செய்யலாம். அது வேற. ஆனால் அது அந்த நமது முடிவுகள் தான். நம்ம ஆன்டிசிபேட் பண்றது, நம்ம விளையாடுறது தான். அதாவது அது பூராமே ஸ்கில் தான், திறமை தான். ஆனா இந்த அதனால தான் செஸ் விளையாட்டுல கத்துக்குட்டிலாம் ஜெயிச்சிட முடியாது. நீங்க பார்த்தா உடனே கத்துக்கிட்டவன் கூட இந்த கார்ட்ஸ்ல ரம்மி விளையாடுறோம். ஒண்ணும் தெரியாது. ஆனா கொஞ்சம் தெரியும். அந்த அது இதுல சீக்வென்ஸ சேர்க்க தெரியும். அந்த மாரி ஆளு கூட உடனே ஜெயிப்பான். ஏன்னா கார்டு நல்லா விழுந்துருச்சு. அப்ப இந்த கேம் ஆஃப் கேம் சாய்ஸ் இருக்குல்ல, அது அ கே என்ன கேம் மாரி? அ செஸ் மாரி. ஆனால் இதுல 2 இருக்கு. சமமாக இருக்கிறது வாழ்வு. இந்த வாழ்க்கை அத ரொம்ப ஒப்பிடலாம். என்றைக்கு மனிதன் தோன்றினானோ, மனித இனம் தோன்றியாயிற்றோ, அப்பவே இந்த கார்ட்ஸ், கேம்ஸ் வந்துருச்சுங்கிறாங்க. 11ஆம் நூற்றாண்டுல ஈஜிப்து, சைனா, பெர்ஷியா எல்லாம் சொல்றாங்க. இந்தியாவுல பன்னெடுங்காலமாக இந்த சீட்டாட்டம் அப்படின்னு தமிழ்ல சொல்ற பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு. அது பல வகையான விளையாட்டுகள் அதுல இருக்கு. கார்ட்ஸ்ல ஒரு நம்ம பாப்புலரான விளையாட்டு ரம்மி விளையாடுவாங்க. செட்டு சேர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது தவிரவும் போக்கர், பிரிட்ஜ் பல விளையாட்டுகள். பிள்ளைகளுக்கே 10 விதமான விளையாட்டுகள் சொல்றாங்க. கோ ஃபிஷ் பல விளையாட்டுகள் இதுல பல முறைகள். ஒண்ணும் இல்லாட்டி உள்ளே வெளியே மங்காத்தா அது போன்ற விளையாட்டுகள். அது மாதிரி இந்த கார்ட்ஸ் விளையாட்டுல நன்மைகள் இருக்கு. நிறைய நன்மைகள் இருக்கு. ஃப்ரெண்ட்லியா இருக்கிற போது இது மாதிரி ஒரு டென்ஷன் ரிலீவர் இல்லைங்கிறாங்க. ஆனால் இதுவே ஒரு சூதாட்டமாக மாறுகிற போது, அடிக்ஷனாக மாறுகிற போது, இந்த பிளேயிங் கார்ட்ஸ் விளைவிக்கிற தீமை அளப்பரியது. அது சூதுதான் சொல்றார். வேண்டற்க வென்றிடனும் சூதினையினார். வேண்டற்க வென்றிடனும் சூதினையினார். திருக்குறள் சொல்லுது. முதல்ல ஜெயிக்கிறது மாதிரி இருக்கும். அது எப்படி? தூண்டில் பொன் விழுங்கிற்றுன்னுச்சு. தூண்டில்ல இந்த புழுவ வச்சு போடுறானே, போய் கடிக்கிற போது, புழு கிடைச்சிருச்சுன்னு மீனு நினைச்சுச்சுன்னா, அத சுண்டி அத தூக்கிருவான். இப்ப இது ஏன் அது மறுபடியும் மறுபடியும் வருது? இளத்தொரும் காதலிக்கும் சூதியை போல்னார். இளத்தொரும் காதலிக்கும் சூதியை போல்னார். இழக்கிற போதெல்லாம் அதுல அது மேல ஒரு வெறி வருது. அப்ப அடிக்ஷன் அப்படின்னு இழத்தொரும் காதலித்தல். இதுல டோப்போமின் இந்த மாதிரி நல்ல குட் ஃபீலிங் கொடுக்கிற ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, என்ன டோப்போமின் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, செரிட்டோனின், மெல்டோனின் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சுரக்குதுங்கிறாங்க இந்த விளையாட்டுல. என்ன ஒரு பேட்டர்ன், இந்த விளையாட்டுக்கு ஒரு பேட்டர்ன். அதுல எல்லாம் அத ஒரு ஒழுங்கு அதுகள்ல எல்லாம் விளையாடுகிற போது இன்னொன்னு என்ன, வெற்றி. வெற்றி எப்பொழுதெல்லாம் வெற்றி கிடைக்கிறதோ அல்லது வெற்றி கிடைக்கும் என்கிற ஒரு உணர்வு இருக்கிறதோ அப்போல்லாம் இந்த டோப்பமைன் வருது. இப்ப காதலோ பக்தியோ அப்பவும் டோப்பமைன் வருதுங்கிறான். ஏன்? அது ஒரு இன்பத்தை தரப்போகுது, ஒரு எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண போகுது. அப்படி என்று நினைக்கிற போது அங்கு அந்த ஹார்மோன்ஸ் சுரக்குதுங்கிறாங்க. சரி, ஏன் மறுபடியும் மறுபடியும் போறான்? இழந்தத எடுத்துடணும், விட்ட இடத்துலான பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில விட்டத்திலேயே தொங்குனவன் எத்தனையோ பேர் இருக்கா. அப்ப
இதுல ஒரு ஃப்ரெண்ட்லி அப்படின்னு இருக்கிற போது பல நன்மைகள் இருக்கிறது. அதே சமயத்துல இத ஒரு அடிக்ஷன் அப்படின்னு வர்றப்போ அது அளப்பரிய தீமை செய்யுது. நமது தொன்ம கதைகள் அந்த சூதாலதான் மனைவியை இழந்தவன் இருக்கிறான், நாட்டை இழந்தவன் இருக்கிறான். இதெல்லாம் தொன்ம கதைகள் நமக்கு காமிக்குது. மகாபாரதம், நளசரித்திரம் என்று பல இது எழுதி வச்சாங்க. அது நமது வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கிறோம். எவ்வளவோ பேரு இதுல அழிந்தவர்கள். ஒருத்தன் ஒரு ஒரு சீட்டாட்டம் களத்துல விளையாண்டுட்டு இருக்கான். அம்மா இறந்துட்டாங்கங்கிற செய்தி வருது. அப்ப சொன்னானா, இந்த வழியாத்தானே போவாங்க சுடுகாட்டுக்கு, நான் அதோட சேர்ந்துக்கிறேன். அந்த அளவு இது வெறி இருக்குது அந்த 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 களத்துக்கு போனவங்க. இப்ப இப்போ ஊருக்கு ஊரு இந்த சீட்டாட்ட கிளப் அப்படிங்கிறது மாதிரி ரிக்ரியேஷன் கிளப் அப்படின்னு ஊர்கள்ல இருந்தா ரிக்ரியேஷன் வேற என்ன பண்றாங்க? பெரும்பகுதி அங்க ஒரு கேரம் போர்டு கிடக்கா, அது எங்கேயோ இருக்கும். அந்த செஸ் எடுக்கவே திறக்கவே மாட்டாங்க. ஆனா கார்ட்ஸ் தான் விளையாடுவாங்க. நான் சொன்னது மாதிரி எவ்வளவோ டைப். சரி, இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா ஏராளமான நன்மைகள். எப்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இதோட இந்த ரம்மியோடு என்னுடைய தொடர்புடையும் கொஞ்சம் உங்களோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாங்க 71ல அலுவலகத்துல சேர்ந்தேன். 74ல ஒரு நண்பர் அந்த அலுவலகத்துக்கு வந்தார். அவர் தான் முதல்ல இந்த ரம்மிய எனக்கு சிறு பையனாக இருக்கிற போது எனக்கும் என்னுடைய தமையனாருக்கும் 17 ஆண்டுகள் வித்தியாசம். அவங்க எங்க அண்ணியோட விளையாடுவாங்க. அப்ப இந்த கார்டு நல்ல கார்டெல்லாம் தோத்து போவாங்க. ரம்மி வந்தா கூட பிரிச்சு விடுவாங்க. அங்கே தோற்பதுல எனக்கு நான் ஒண்ணும் புரியாத வயது. என்ன இப்படி விளையாடுறாங்களேன்னு நினைச்சுக்கிறது. அது அண்ணி ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதை பார்த்து இருக்க போது, அதாவது தோற்கிற போது கூட அது ஒரு தோற்றதில் செய்தவர்கள் அந்த மாதிரி அந்த கேம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடி இருக்கோம். அப்ப எனக்கு ரொம்ப அதுல ஒரு ஈடுபாடு சின்ன பிள்ளைங்கள்ல. அப்பெல்லாம் காசு எல்லாம் இந்த காசா இருக்கு. பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடுகிற போது அது ஒரு கூட்டு மனப்பான்மையை, குழு மனப்பான்மையை எல்லாம் தந்தது. அதுக்கப்புறம் 74ல அந்த இது பார்த்தா பேயா பிடிச்சுக்கிடுச்சு. அவர் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா உடனே அந்த எங்க அலுவலகத்துல கடைசியில இருக்கிற கிறிஸ்டியன் கிளப் ரூம் அது பெருங்கூட்டம் ஆயிடுச்சு. அந்த முழு வரிசைக்கு 9 பேருக்கு வந்துருவோம். அப்புறம் சனிக்கிழமைகள்ல மத்தியானம் அப்பவும் அதாவது ஹாஃப் டே தான் எங்க அலுவலகம். ஒரு ரொம்ப அந்த இதுல இருந்தேன். ஒரு தவணை என்னுடைய துணைவியாரு ஆசிரியா இருந்தாங்க. அவங்களும் இன்னொரு ஆசிரியையும் பள்ளிக்கூடம் விட்டு வர்றாங்க. அப்ப எங்க அலுவலகத்துல மூத்த நண்பர் எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் மூத்தவர். அவர் வீதியில பார்த்தபோது என் மனைவியிட்ட, ஆத்தா தம்பி ரொம்ப ஆடுறேன் சொல்லி வை அப்படின்ட்டு போயிட்டாரு. அந்த கூட வந்த ஆசிரியை என் மனைவியிட்ட ரொம்ப இது பண்ணிட்டாங்களே, என்ன ஆடுறாரு, என்ன சொல்றாங்க, என்ன அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிக்கல்கள் நம்ம ஏதோ எல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல அந்த நண்பர் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார். அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிருச்சு. அப்புறம் நானும் ப்ரமோஷன்ஸ்ல வெளியில இருக்க பிரான்சஸ் போயிட்டேன். அப்படியே அது என்னை விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் அந்த நேரத்துல அது கொடுத்த ஒரு டென்ஷன் ரிலீஃப் ரொம்ப ரொம்ப ஒரு இதுவானது. அது என்னன்னா ஒரே பேட்டர்ன்ல மறுபடியும் நான் சொல்றோம். அது அப்ப ₹1 தான் ஒரு நாக் அவுட்டுக்கு. அது 74ல ₹1 அதுக்கு உங்களுக்கு மதிப்பு தெரியும். இன்னொரு குழு ₹5 ₹10 ஆடும். அதுக்கு நான் போறதில்ல. அந்த மாதிரி எல்லாம் இந்த பிளேயிங் கார்ட்ஸ். இதுல நிறைய புத்திசாலித்தனம், கணக்கு
நிறைய இருக்கு இந்த இதுல. நீங்க 10 நன்மைகளை நான் பட்டியலிட்டிருக்கேன். அந்த 10 நன்மைகளையும் உங்களோட பகிர்ந்துகிட்டு இத இந்த இந்த உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி என்னென்னலாம் ஒரு ஃப்ரெண்ட்லியா இந்த பிளேயிங் கார்ட்ஸ் இருந்தா பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. என்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பேட்டர்னை கத்து கொடுக்குதான். அந்த மாதிரி எல்லாம் அதுல நிறைய சொல்றாங்க. வரிசையா நான் சொல்றேன். என்னென்ன? முதல்ல கீப் யுவர் மைண்ட் ஷார்ப் அண்ட் ஆக்டிவ்ங்கிற. நமக்கு சில பேருக்கு 2 விஷயம் நம்ம லைஃப்னா என்ன? டைம் தான் நம்ம லைஃப்ங்க. சில பேர் என்ன சொல்றான்? நேரம் இல்லைங்க. நேரம் இல்லைன்னா நேர்மை இல்லையா? The busiest man can keep his engagement. நேரம் இல்லைங்கிறான். சில பேர் பொழுது போகலைங்கிறான். பொழுது போகலைன்னா அவனுக்கு கணக்கு தெரியவில்லை, காலம் தெரியவில்லைங்கிறான். இந்த 2 மனிதர்கள் இருக்காங்க. இந்த பொழுது போகல அப்படின்னு இருக்கவன் இதுக்கு போற போது அந்த அந்த பொழுத எப்படியாவது கழிக்க வேண்டியது. அதுக்கு ஒரு கணவன் மனைவி மிக அந்யோன்யமானவர்கள். அவங்க 2 பேரும் எப்பவும் சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்கதை நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி ஒருத்தர் தானே உட்கார்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாரு. 80 வயது அவருக்கு. அந்த சீட்டை தானே போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப நேரத்தை ஏதாவது ஒரு விஷயத்துல கழிக்க வேண்டியது இருக்கு. அது மனதிற்கு கொஞ்சம் இனிமையாக இருக்கு. டென்ஷன் ஃப்ரீயா இருக்கு. டென்ஷனை குறைக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ஒன்று. 2வது, இட் கீப்ஸ் ஷார்ப் அண்ட் ஆக்டிவ். அந்த விளையாடுகிற போது ஷார்ப்னஸ் இருக்கும், ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும். அது முதலாவதாக சொல்றாங்க. 2வதாக இம்ப்ரூவ் யுவர் சோசியல் ஸ்கில்ஸ்ங்கிறாங்க. இந்த சோசியல் ஸ்கில்ஸ் நான் சொன்னேன். முதல்ல கணவன் மனைவி உறவுல இருந்து முதல்ல சொன்னேன். அதற்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அது அந்த இதுல நெருக்கமானவர்கள், மிக நெருக்கமானவர்களா இருக்காங்க. அன்றைக்கு விளையாண்டியவர்கள் 74, இன்றைக்கு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஆனாலும் 50 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் உறவுக்கும் நெஞ்சுக்கும் இனியவர்களாக இருக்கிறாங்க. அந்த சோசியல் இதுல பல சோசியல் கிளப், இந்த சிட்டாட்ட கிளப்ல வந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல மிக நெருங்கி உறவானவர்கள், வணிக உறவானவர்கள், மேம்படுத்தி கொண்டவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அப்ப முதல்ல சொன்னேன் ஆக்டிவ் அண்ட் ஷார்ப் மைண்ட வச்சுக்குது. 2வது சொன்னேன் சோசியல் ஸ்கில், அது விளையாடு. 3வதாக இம்ப்ரூவ் பேஷன்ஸ்ங்கிறாங்க. பேஷன்ஸ், ஒரு பொறுமையை அது கற்றுக் கொடுக்கிறது. வரிசை வருதுன்னு வச்சுங்களேன். அந்த வரிசை வருகிற போது என்ன நம்ம டேர்னுக்காக காத்துக்கிட்டு, அந்த டேர்னுக்காக காத்துக்கிட்டு இருக்க பேஷன்ஸ் அது தருது. அப்ப அது வரைக்கும் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது. அது நமக்கு கார்டு கிடைச்சது மாதிரி ரொம்ப ஒரு உணர்வு வெளியில அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் ஸ்கூட் பண்ணிட்டு போயிடுவான், அவனுக்கு வரல அப்படிங்கிற போது. அப்ப இந்த பேஷன்ஸ் அது கத்து தருது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு போக்கஸ கொடுக்குதான். அடுத்தவன் இத்தனை பேர் ஆடும் போது அடுத்தவன் என்ன பண்ண போறான், எந்த கார்டை போட போறான், அவனுடைய உணர்வுகளை நம்ம போக்கஸ் பண்ண முடியுது. அதான் ஆக்டிவ் அண்ட் ஷார்ப்னு முதல் பாயிண்டா சொன்ன. அப்ப அந்த போக்கஸிங் தான். நானு அந்த கண்ட்ரோல் த இம்பல்ஸ்ங்கிறார். இந்த விளையாட்டு தெரிந்தோ தெரியாமலோ இவ்வளவு கட்டுத்தருது. கண்ட்ரோல் அவர் இம்பல்ஸ். அந்த டிக் பண்ண போறோம், இது பண்ண போறோம், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறார். கிடைக்கல அப்படின்னா சில பேர் புலம்பிடுவான், ரம்மி வல்ல கத்திக்கிட்டு. அதையெல்லாம் அந்த இதுல எவ்வளவு பேஷன்ஸா இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் கத்துத்தருது. டிசிஷன் மேக்கிங்க கத்துத்தருது. எந்த கார்டை ஹோல்டு பண்ணணும், எதை டிஸ்கார்ட் பண்ணணுங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங்க கத்துத்தருது. இந்த வாழ்க்கை பாடம் எல்லாம் இந்த தலைப்பு கேம் இஸ் லைஃப், கேம் இஸ் லைஃப்ங்கிறதுக்கு இது பலவிதங்களில ஒத்துப்போகுது.
அடுத்தது 4வது பாயிண்ட் பூஸ்ட் மீனிங், ஏதாவது மெமரி ஸ்கில்ஸ்ங்கிறாங்க. மெமரி ஸ்கில்ஸ் யாரெல்லாம் மெமரியில இதுல இருக்காங்களோ அவங்கெல்லாம் வெற்றி அடைகிறாங்க. நீங்க இப்போ 28, 304, 904 இதெல்லாம் ஒரே மாதிரி கேம்ஸ். இதெல்லாம் ட்ரம்ப், எத்தனை ட்ரம்ப் போயிருக்கு, எத்தனை ட்ரம்ப் வெளியில விழுந்திருக்கு, நண்பர்கிட்ட எந்த ட்ரம்ப் இருக்கக்கூடும், இப்படியெல்லாம் ஊகம். அத கவுண்டிங், அதுல எவன் சிறந்தவனா இருக்கானோ அவன் வெல்கிறான். அந்த மாதிரி எல்லாம் மெமரி ஸ்கில்ஸ நிறைய டெவலப் பண்ணுது. பிள்ளைகள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான இது இருந்துச்சா, நான் சிறு பிள்ளைகள் அந்த விளையாட்டை கற்றுக்கொண்டது எனக்கு பல விதங்களிலும் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறது. அடுத்தது என்ஹான்ஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்ங்கிறார். மோட்டார் ஸ்கில்ஸ்னா என்ன? அதாவது அறிவால் அறிஞ்சுக்கிறது. நர்வஸ் சிஸ்டம், மோட்டார் ஸ்கில்ங்கிறது 3 சேர்ந்தது. நர்வஸ் சிஸ்டம், மசில்ஸ் அண்ட் பிரெயின், இதெல்லாம் கோஆர்டினேஷன். இது எங்கேயா வருது? சீட்டுல உட்கார்ந்துகிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது எப்படி வருதுன்னா, இந்த அத அந்த அந்த சீட்டை பிடிக்கிற முறை இருக்கிறது. கிராபிங், ஹோல்டிங். அப்புறம் 2வது ஹோல்டிங், அதை எப்படி வச்சுக்கிறோம், எப்படி அரேஞ்ச் பண்றோம், அதெல்லாம் இதெல்லாம் மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்றோம். 3வதாக என்ன? லேயிங் த கார்ட்ஸ், எப்படி கீழே போடுறோம், எப்படி வைக்கிறோம், பலவற்றை நுணுக்கத்தை, அதாவது அறிவு சார்ந்த நுணுக்கத்தை எல்லாம், அது அறிவு சார்ந்த நுணுக்கம் இந்த வெளிப்பாடு சார்ந்த நுணுக்கமாக காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அதை கூட அதை தருது அப்படிங்கிறாங்க. 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் சிட்டிங், பவர் ஆஃப் சிட்டிங்கிறாங்க. அந்த உட்கார்றது, சொல்றோம் உட்கார மாட்டேங்கிறானே, படிக்க உட்கார மாட்டேங்கிறானே, உட்காரலையே, அந்த பவர் ஆஃப் சிட்டிங்கிறாரு. ஒரு கல்லாவில ஒருத்தன் உட்காரணும், கல்லாவிலேயே உட்கார்றதுக்கு கூட அவன் ஓடுறான். அலுவலகத்தை நாங்கள்லாம் 6.25 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செய்தவன். இப்ப கூட அது என்ன ஆகுது, அலுவலகத்துல இருந்து 12 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா கூட என்னால உட்கார்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணி முடியுது. இந்த பவர் ஆஃப் சிட்டிங் அதை தருதுங்கிறாங்க. டு த டேபிள்ல இருக்கணும். பவர் ஆஃப் சிட்டிங் வித் த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட எல்லாம் அந்த உட்கார்றது, கூட்டு சேர்றது, ஒரு டீம் ஒர்க்கு, இதெல்லாம் என்ன ஆகுதுங்கிறாங்க. அந்த இந்த கூட்டு அது எதை, இந்த டிப்ரெஷன், சென்ஸ் ஆஃப் டிப்ரெஷன், அந்த டென்ஷன், இதையெல்லாம் மிகவும் குறைக்கிறதுங்கிறாங்க. பவர் ஆஃப் சிட்டிங் சொல்லிட்டு, அப்ப இது 6வது பாயிண்டாக நான் எடுக்கிறேன். அதாவது கெட்ஸ் யூ அவே ஃப்ரம் டிஜிட்டல் டிவைசஸ்ங்கிறாரு. இது ரொம்ப முக்கியமானது. டிஜிட்டல் டிவைசஸ், இந்த டெலிவிஷன் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது, போன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது, அதையெல்லாம் இந்த பிளேயிங் கார்ட்ஸ் அவாய்ட் பண்ணுதுங்கிறாங்க. இப்ப ஓரளவு பிளேயிங் கார்ட்ஸ் குறைஞ்சிருக்கதாக நான் காண்கிறேன். அதுக்கெல்லாம் இந்த டிஜிட்டலுடைய இது ரொம்ப கூடிருச்சு, பயன்பாடு ரொம்ப கூடிருச்சு. டெலிவிஷனுடையதோ அல்லது போன் நம்ம செலவழிக்கிற நேரம். அப்ப இந்த பிளேயிங் கார்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுல நேரம் குறைக்குது, நம்ம கொடுக்கிற நேரம் குறையுது. அதெல்லாம் அதுல எந்த இதுலயும் 2 இருக்கு. அதாவது கத்தியை கொண்டு பழத்தையும் வெட்டலாம், இன்னொருத்தனையும் கொல்லலாம். அப்ப அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. அப்ப 7வது பாயிண்ட் ரெடியூஸ் த டிஜிட்டல் டைம். அப்ப ரியல் டைம் நம்ம எப்படி எல்லாம் அந்த அந்த டயத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு இது நல்ல ஒரு, அதாவது மனைவி மக்களோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு வந்தா அவருக்கு திருமணம் வருகிறது, அந்த காதலாம் சீட்டு கச்சேரினே இதுக்கு பேர், அப்படியெல்லாம் இருக்கு. அப்புறம் 8வது பாயிண்டாக அக்சசபிள் டு பீப்புள் ஆஃப் ஆல் ஏஜஸ். எல்லா இதுகளை நீங்க பார்த்தா பிள்ளைகள சின்ன 7 வருஷத்து பேரன்ல இருக்கு, பெரிய 80 வயசு தாத்தா வர ஒன்றாக உட்கார்ந்து விளையாட முடியும். ஆல் ஏஜஸ், accessible to all.
நிறைய பேர் பேசாதவன்லாம் இதுல ஒரு கம்யூனிகேஷன்ல கூட வராது. உட்கார்ந்து பேசிதான் இது பண்ணிதான் விளையாடுறாங்க. ஆனா ஃப்ரெண்ட்லி இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் இதுல கூடுது. 9வது பாயிண்டாக ப்ரொவைட்ஸ் அன் இன்டோர் ஆக்டிவிட்டி. இன்டோர் ஆக்டிவிட்டி இப்போ ஒரு ரெய்னி டே, ஒரு கொரோனா டே, கொரோனா வந்த போதுகள் எல்லாம் இது நிறைய பேருக்கு உதவுச்சு. அப்போ அந்த நேரம்ங்கிறத ஒரு மனதிற்கு பிடித்ததை ஒண்ணு செய்யறது, மனதிற்கு பிடித்தவர்களோடு செய்யறது. அடுத்தது ஹெல்ப் சில்ட்ரன் டு டெவலப் காக்னிஷன்ங்கிறான். பிள்ளைகளுக்கு என்ன இப்ப யூனோ கார்ட்ஸ் விளையாடுறாங்க. அதுல எத்தனை பேட்டர்ன், வாழ்க்கையே பேட்டர்ன்லயும் இந்த இது ஷேட்ஸ்லயும் தான் இருக்கு. அதன் மூலமாக அறிந்து கொள்கிறது. பேட்டர்ன்னா என்ன? இப்போ ஒரு சிமிட்ரி இருக்கு. எல்லாமே வாழ்க்கை மூக்கு, இந்த காது சிமிட்ரி, கண் சிமிட்ரி, அந்த நேர கோடு போடுற போது ஒவ்வொன்றும் எதெல்லாம் சிமிட்ரியா இருக்கும். இந்த காது பெருசா போச்சுன்னா அது அக்லி ஆயிடும். அப்ப பேட்டர்ன்ஸ பத்தி அந்த டைமண்ட், ஆட்டின் ஒவ்வொரு பேட்டர்னை நீங்க பாருங்க. அந்த பேட்டர்ன் அந்த இது ஒவ்வொரு இதுகளை இதுல ஜோக்கர்னு ஒண்ணு வருது பாருங்க, அதனுடைய யூஸ் இதையெல்லாம் பிள்ளைகள் மெமரி ஒன்று இதுங்குது, பேட்டர்ன் வருது, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அது இது உள்ளார்ந்த அறிதிறன், அறிவாற்றல் சார்ந்து உணர்தல், அறிதல், மனதில் உள்வாங்குதல், இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் இதெல்லாம் தருது. இதெல்லாம் வெளியில தெரியல, தெரியாமையே பலவற்றையும் பல நன்மைகளையும் இந்த பிளேயிங் கார்ட்ஸ் நமக்கு தருகிறது. அப்ப இந்த அரை மணி நேர உரையில நண்பர்களோட நான் பகிர்ந்து கொள்வது லைஃப் இஸ் எ கேம் அப்படிங்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, இந்த கேம்ல 50% அந்த சீட்டு விழுகிறது, 50% நம்ம விளையாடுகிறோம். இது விதி, சூழல், இயற்கை அது நமக்கு தருவது 50%. நாம் அதை கொண்டு எப்படி பயன்படுத்துகிறோம் அதான் சாய்ஸ்ங்க. அப்ப இது சான்ஸும் சாய்ஸும் இல்லை கேம். அது தருவது பல முதலிலே இழப்பை சொன்னேன். எப்பொழுது அடிக்ஷன் ஆகிறதோ அப்ப பலரையும் இது அழித்துள்ளது. ஆனால் இது ஒரு ஃப்ரெண்ட்லி சோசியலிசிங் ஃபேமிலி அப்படி என்று வருகிற போது அது தருவது அளப்பரிய பயன்கள் இருக்குன்னு சொன்ன. பயன்களை ஒரு 10 விதமானதாக பல பயன்கள் எல்லாம் ஒன்றுதான் திருப்பி திருப்பி சொன்னாலும் பல வார்த்தைகள்ல சொன்னாலும் அது டென்ஷனை குறைக்குது, டிப்ரெஷனை குறைக்குது. ஒரு நமது பகுதியான நேரத்திற்கு அது நேரத்தை கொல்வதும் அதுதான், நேரத்திற்கு ஒரு தீனியும் அதுதான். அப்ப இதுல பல இது இருக்கு. இதுல பிரிட்ஜ் அந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப புத்திசு கூர்மையான விளையாட்டு. ஜி.கே. சுந்தரம் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். லக்ஷ்மி மில்ஸ் அவரு 100 ஆண்டுகள் வாழ்ந்த பெருமகனார். லக்ஷ்மி மில்ஸ் உடைய ஒரு முக்கியமான அவரு அந்த பரம்பரையில பல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மருத்துவமனைகளையும் நிறுவனவர். லக்ஷ்மி டூல்ஸ் உடைய டைரக்டர். அவரு இறுதிய நாட்களில தன்னை உயிர்ப்போடு வைத்து வந்த இந்த பிரிட்ஜ் விளையாட்டுங்கிறார். சாயந்தரம் நண்பர்கள் வருவாங்களா, அவர்கள் அந்த 2 மணி நேரம் அந்த பிரிட்ஜ் விளையாட்டுல அவர்கள் விரும்பாகலாம். என்னுடைய வாழ்வை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நீடித்தது அந்த பிரிட்ஜ் விளையாட்டு அப்படிங்கிறார். அது மாதிரி பல விளையாட்டுக்களை சொன்னேன். 7 வயசு சின்ன பிள்ளையில இருந்து இது வரைக்கும் இந்த நம்ம அதுல எல்லாம் பிள்ளைகளுக்கு இது மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ங்கிறாங்க. தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி சொல்றோம். தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி, மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ். இது ஒரு கணிதமாகவும் இருந்திருக்கிறோம். நழவென்பாவுல நளனுடைய கலினிங்கிற போது அவன் அந்த மாற்றரசனோடமிருந்து ஒன்றை கற்றுக்கொள்கிறான். என்ன, இவன் தேர் ஓட்டுறதுல ரொம்ப வல்லவன் நளன்.
இன்னொரு அவனோடு கூட வருகிற அரசன் சுபர்ணன்கிறவன் கணிதத்துல ரொம்ப சிறந்தவன். அந்த கணிதத்தை இவர்கிட்ட சொல்லிக் கொடுக்கிறான். அந்த கணிதத்தால மறுபடி இழந்த நாட்டை சூதாடித்தான் மறுபடியும் திரும்ப நலன் பெறுகிறான். அப்ப இது மேத்தமெட்டிக்கல் ஸ்கில், ப்ராபபிலிட்டி ஸ்கில் என்று பல ஸ்கில்கள் தருது. நான் 10 விஷயங்களை பட்டியலிட்டேன். அதை மீண்டும் ஒரு தவணை லேசா சொல்லிட்டு முடிக்கிறேன். என்ன? கீப் யுவர் மைண்ட் ஷார்ப் அண்ட் ஆக்டிவ். அடுத்தது, இம்ப்ரூவ் அவர் சோசியல் ஸ்கில்ஸ். அடுத்தது, இம்ப்ரூவ் அவர் பேஷன்ஸ், பொறுமையை கற்றுத்தருகிறது. நம்ம வெளிப்பாடுகளை ஒரு இம்பல்சஸ் சொல்றோம், அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அது 3வது. 4வது, பூஸ்ட் மெமரி ஸ்கில்ஸ். மெமரி ஸ்கில்ஸ், எத்தனை கார்டு போயிருக்கு, எத்தனை ட்ரம்ப் போயிருக்கு, எப்படி வரும் அப்படிலாம் நினைக்கிறது. அது மாதிரி என்ஹான்சஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொன்னேன். அந்த கார்ட்ஸை பிடிக்கிறது ஒரு அழகு. சில பேர் அந்த களைச்சு போடுறது அது ஒரு அழகு. அந்த இதை டிஸ்கார்ட் பண்ற போது கரெக்டா வரிசையில் வைப்பாங்க. சில பேர் அப்படி அப்படி தூக்கி போடுறோம். அந்த மாதிரி இல்லை, அது ஒரு மோட்டார் ஸ்கில்ஸ் கூட நல்லா இருக்குங்கிறாங்க. அடுத்தது, என்ஹான்ஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், சிட்டிங், பவர் ஆஃப் சிட்டிங் சொன்ன உட்கார்றது. அடுத்தது, கெட்ஸ் யூ அவே ஃப்ரம் டிஜிட்டல், அதுல இருந்து நம்மளை விளக்குகிறது அப்படின்னு சொன்ன. அடுத்தது, accessible to people of all ages, எல்லாரும் வயது வேறுபாடு என்று அந்த குடி இது பண்ணலாம். provides an indoor activity. அடுத்தது, சில்ட்ரனுக்கு ஒரு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அது வளர்க்கிறது. அப்ப இதுலயே ரெண்டு இருக்கிறது மாதிரி நாம் நன்மையை இதுல அளப்பரிய நன்மையை பெறலாம் அப்படி என்கிற ஒரு செய்தியை சொல்லி இவ்வளவு நேரம் அருமையாக கேட்டிருந்த வெற்றியாளர்கள் ஒரு 4-5 மணிக்கு வந்திருக்கிறதுனா சாதாரண இல்லை. வந்து தொடர்ந்து நீங்க இத சிறப்பா நடத்திட்டு இருக்க உங்களை எல்லாம் வாழ்த்துற நண்பர் திரு குமரேசன், திரு லட்சுமி நாராயணன், திரு நாராயணன், மற்ற திருமிகு சுமதி, மற்ற ஏனைய நண்பர்கள், திருமிகு அருணகிரி, ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மிக நன்றி, வணக்கம். மிக்க நன்றி வினயதீர்த்தன் ஐயா அவர்களே. நம்முடைய நற்புலரி தளத்திற்கு இன்று வருகை புரிந்திருக்கக்கூடிய தொழில்துறை ஆலோசகரும் பஞ்ச் குருகுலத்தின் ட்ரஸ்டியுமான ரொட்டேரியன் எஸ் மோகன் ஐயா அவர்களை இனிதே வரவேற்கின்றோம். இப்பொழுது ஃபீட்பேக் நேரம். வழக்கம் போல் இப்பொழுதும் போல நமது மேஜர் நாராயணன் சார் அவர்கள் ஐயை உயர்த்தி இருக்கிறார். அவரை ஃபீட்பேக் சொல்ல அழைக்கின்றேன். ஏனைய நண்பர்கள் வரிசையாக சொல்லலாம் அவரை தொடர்ந்து. நன்றி, வணக்கம். நற்புலரி காலை வணக்கம். வினயதீர்த்தன் ஐயாக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலை பொழுத ரொம்ப இனிமையாக ஆக்கியிருக்கீங்க. நீங்க கேம்ஸ்ல இந்த கார்டு கேம் என்னதான் சொல்ல போறான்னு யோசிச்சேன். பார்த்தா சொல்லி கடைசியில் பார்த்தா ஒரு 35 நிமிஷமா ஆயிடுது. அப்பதான் பார்த்தா 6-5 ஆயிடுது. ஐயோ, இவ்வளவு விஷயம் இருக்கா இந்த கேம்லன்னு. உங்களோட வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை சொன்னீங்க. அப்புறம் அந்த கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் சாய்ஸ்ன்னு சொன்னீங்க. அப்புறம் விதி மதி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோட சிக்னேச்சர் யூஎஸ்பி சொல்லுவாங்க, யூனிக் ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த வேண்டற்கு வென்றினம் சூதனை சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுவும் அழகா மேற்கோள் காட்டினீங்க. இந்த அளவுக்கு அது நலவன்பா, மகாபாரதம் இதெல்லாம் இதுலயே தான் சூதோட ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. அப்புறம் இந்த காடும் வாழ்க்கையும் எப்படி நினைச்சீங்கன்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். இருந்தாலும் நம்ம எப்படி கையாடுறோம் அது நம்ம கையில தான் இருக்கு. காடு வருது நம்ம விதி, ஆனா காடை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அது நம்ம விதி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் போட்டோட ரொம்ப அற்புதமா ஆரம்பிச்சிங்க. அப்புறம் அந்த கார்டு கேம் எப்படி ஆரம்பிச்சது, யூ ட்ரேஸ் தி ஹிஸ்டரி ஆஃப் தி கார்டு கேம், அது ஆரம்பம் எப்படி ஆரிஜின் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த எனக்கு ஒரு அழகான ஒரு தமிழ் எங்க இருந்தாலும் உங்களுக்கு தமிழ் விடவே மாட்டீங்க நீங்க. இதுல விட்டதை பிடித்துலாம் பிடிச்சு கடைசியில் விட்டத்துக்கு தூங்கிட்டான்னு சொன்னீங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப அழகான ஒரு பண்ணு. இப்போ இவ்வளவு 10 விதமான அழகான ஒரு ஊமைகள் சொன்னீங்க. அது இல்லாம இந்த 10 நன்மைகள் இந்த கேம்னால சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, சுவையா சொன்னீங்க. மேலே மேல் நம்ம தளத்துல வந்து நம்ம தளத்துக்கு மெருகூட்டணும்.
உங்களோட அறிவினாலையும் இந்த விஸ்டம்னாலையும். ரொம்ப சுவையா இருந்தது ஐயா. நன்றி, வணக்கம். அழகான தொகுப்புரை. நன்றி. மிக்க மகிழ்ச்சி நாராயணன் சார் அவர்களே. அடுத்ததாக வித்யாதேவி மேடம் அவர்கள் அவருடைய கருத்துக்களை வழங்குவார்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஐயாவுடைய பேச்சுக்கள் எப்பயுமே அளப்பரியதுன்னு சொல்லணும். அவ்வளவு விஷயங்களை, அவ்வளவு தகவல். எனக்கும் அந்த சான்ஸ் சொன்ன விஷயம் நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி நம்ம ஒரு குடும்பத்துல நடந்துக்கணும், அதுக்கு இந்த கார்ட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதை சொன்னீங்க. நேற்று ஃபுல்லா பாரதியார் பர்த்டே கொண்டாடிட்டே இருந்தேன்னா, இந்த ரஜினி பர்த்டேல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரஜினி அழகா வர்றாருன்னு தெரியாம மறந்துட்டேன். நான் வச்சிருந்தேன், நினைவுல இருந்து ஐயா கூப்பிட்டாங்க. எனக்கு நினைவுறுத்தலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. லட்சுமி நாராயணன் ஐயா, சிறப்பான தகவல். மென்மேலும் வளர வேண்டும், வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய அந்த தமிழ் சிறப்பா இருக்கு. இந்த உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அப்படியே புடிச்சு இழுத்து நான் அப்படியே கட்டி போட்டுறோன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க இழுத்து வச்சிருக்கதே அந்த இதுலதான் எங்களை எல்லாரையும் அந்த ஒரு பாண்டிங்ல பிடிச்சு இழுத்து வச்சிருப்பீங்க. அந்த கயர்ல அது ஒரு பாசமான ஒரு கயறு. அதை எப்பயும் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருக்கு ஐயா. மென்மேலும் வளர வேண்டும். நல்லா இருந்தது. நன்றி. நன்றி வித்யாதேவி மேடம் அவர்களே. அடுத்ததாக நற்புலரி குமரேசன் அவர்கள் இப்பொழுது தனது பின்னூட்டத்தை வழங்குவார். நன்றி லட்சுமி நாராயணன் சார். இங்கு காலை வேளையில இணைந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி உணர்வை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குறிப்பாக எங்களுக்கு ஆசானாக இருந்து செயல்படக்கூடிய நான் இந்த அளவு ஒரு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமா இருக்கிற பல்ஸ் குருகுலத்தின் எல்என்டி மோகன் சார் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி உணர்வை தெரிவிச்சுட்டேன். அவங்கள வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு செஷன் வினயத்தின் ஐயா எப்பொழுதும் போல மிகவும் சிறப்பு, அருமையா இருந்துச்சுங்கய்யா. இந்த காலை வேளையில இந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஒரு வயதிலும் ஒரு நல்ல கருத்துக்களை கொடுக்கணும். நீங்க ஒரு முனைப்போட நீங்க கொடுத்துருக்கீங்க. இதே ஒரு முனைப்போட ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு வர பயிற்றுனர்களும் காலையில எழுந்திரிச்சு கத்துக்கணுன்ற முனைப்போட செயல்படணுன்றது என்னோட ஒரு ஆசை. அதுக்காக இந்த தளமும் உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து நிறைய பேர் பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்றைய செஷனை பத்தி சொல்லணும்னா, ஒரு பிளேயிங் கார்ட்ஸ்னு எல்லாரும் பார்க்குற கண்ணோட்டம் வேற. ஆனா அதை தாண்டி வேற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும், கற்றல் இருக்கு அப்படின்றத கத்துக்கிட்டேன். குறிப்பா அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. அடுத்தது நம்மளுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ். நான் எப்பொழுதுமே ஒரு கேம்ல இருந்து கண்டென்ட் சொல்லணும், என்னோட ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். கேம்ஸ் மூலயமா கண்டென்ட் கொடுத்து, ஸோ கேம்ல இவ்வளோ கண்டென்ட் இருக்கா அப்படின்ற அளவு எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயும் டெசிஷன் மேக்கிங்க்கு சொன்னீங்க. ஒரு முடிவு எடுக்கிற ஒரு திறமை வளரும் அப்படின்ற ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி குமரேசன் சார். அடுத்ததாக ரிச்வி அருணகிரி அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். அருணகிரி சார். அவரு கோகுலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலா சார் தூய தமிழ்ல அழகா பேசியிருந்தாங்க. இன்னொன்னு நான் இது வரைக்கும் என்னோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா கார்டு ஒரு நெகட்டிவ் கேம் தான் மீன் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு அவ்வளவு விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100% நன்மைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விளையாட்டுலயும் நல்லது இருக்கு. ஆனா இத ஒரு நெகட்டிவா மீன் பண்ண விஷயத்த இவ்வளோ நல்ல விஷயங்கள் இவ்வளோ இருக்கு, அதை நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்ன வரைக்கும் சொன்னது. நான் சில விஷயங்கள் நான் என்னோட லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி கோகுலகிருஷ்ணன் சார். அடுத்து இப்போது ரிச்வி அருணகிரி அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் வினயத்தான் சார். எக்ஸ்பீரியன்ஸ் நத்திங் கேன் பி காம்பன்சேட்டட் வித் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அனுபவத்துக்கு எதுவுமே ஈடு இணை இல்லை. ஸோ அதுதான் அவரோட உரை எனக்கு எடுத்துக்காட்டா இருந்தது. சார் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆரம்பிச்சாங்க, லைஃப் சான்ஸ் ஆர் சாய்ஸ்.
டெஸ்டினி வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அது சான்ஸா கூட இருக்கட்டும். ஆனா நீங்க சாய்ஸை எடுத்துக்கிட்டு அச்சீவ் பண்ணுங்க வாழ்க்கையில அப்படின்றத அவரோட இந்த 35 நிமிட உரை வந்து நான் டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கிறேன். நன்றி சார், வாழ்த்துக்கள், உங்க பயணம் தொடரட்டும். மிக்க நன்றி ரிச் வியர்னகிரி சார். அடுத்ததாக மோகன் சார் வந்திருக்காரு, பிஜி மோகன் சார். தாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் சார். இனிய காலை வணக்கம். ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் ரொம்ப நாளா இந்த குமரேசன் வந்து என்னதான் செய்யறாரு நற்புலரியில, தினம் தினம் ஒரு காலையில இது வருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் இது ஏதோ ஒரு சமயத்துல என்னால வந்து உள்ள வர முடியாம போயிடுச்சு. இன்றைக்கு அகஸ்மாத்தாக நான் உள்ள வந்தா என்னுடைய ஆர்வியர் அண்ணார் அவர்கள், வினயதீர்த்தன் அவர்கள் பேசுவதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் நாவல சரஸ்வதி கூடியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து கல்வி, செல்வம், வீரம் எல்லாம் வேணும்னு சொல்லுவாங்க. வினயதீர்த்தன் ஐயாக்கு கல்வியும் செல்வமும் அளப்பரிய கிடைத்திருக்கிறது. அதை பகிர்ந்துக்கிறீங்க பாருங்க. நாலேஜ் ஷேரிங் நாங்க சொல்லுவோம், லைஃப் லாங் லேர்னிங். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு என்ன, நான் ஒரு கடைசி ஒரு 7-8 நிமிடங்கள் தான் என்னால நான் வரும்போது முடிஞ்சிருச்சு. அது இல்லாம நான் என்னதான் செய்யறாங்கன்னு பார்க்கறதுக்காக வந்து குமரேசனுடைய வேலை வந்து என்ன சொல்றது, வேல்யூவே இல்லை. அவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க. தினமும் காலையில இந்த மாதிரி வந்து நற்புலரி, நான் போன தடவை எங்க டைரக்டர் ப்ரோக்ராம் வரும்போது கேட்டேன், நற்புலரினா இனிய காலை தானே அப்படின்னு கேட்டேன். ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்ப கூட வந்து நீங்க அந்த ஃபிளையர்ல வந்து நற்புலரிக்கு கேபிட்டல் என்ன இருந்தது, பாஸ்கோடு, நான் அதை மாத்தி 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 போட்டு அது உள்ளேயே போகல. ராங் பாஸ்கோட், ராங் போஸ்ட் வந்தது. அப்புறம் பார்த்தா தான் ஸ்மால் நற்ப என்ன வந்து போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தா உள்ள வந்துடுச்சு. அது நீ ஃபிளையர் போடும்போது அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான கருத்துக்கள். எவ்வளவுதான் படிச்சாலும் கேட்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவங்கிறது சாதாரணம் இல்லை. நானும் கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள் இதில் இருந்தா கூட எப்ப யாரு பேசினாலும் அதுல ஒரு புது கருத்து, எப்ப யாரு சொன்னாலும் அதுல ஒரு புதிய சித்தாந்தம் கிடைக்குது. அதனால இதை தொடர்ந்து நடத்தணும். நம்முடைய குமரேசனுடைய பணி தொடர்ந்து நடக்கட்டுங்கிறத வாழ்த்துக்கிறேன். பார்க்கலாம், எப்பெல்லாம் என்னால முடியுமோ அப்பெல்லாம் நான் வந்து கேட்பதற்கு நான் பிரியப்படுகிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி பிஜி மோகன் சார் அவர்களே. ரொம்ப மகிழ்ச்சி. மோகன் சார் வந்து ஒரு அழகான குரலை கேட்டதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு சொல்லுங்க. மோகன் சார் வந்து இந்த அவருடைய பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டட் பயிற்சி எல்லாம் எடுத்தாரு அப்படின்னா அவ்வளோ ஒரு கம்பீரமாகவும் நெத்தி நடுமண்டையில அடிச்சு சொல்லக்கூடியதாகவும் இருக்கும். புதிய தொழில் முனைவோர்களுக்கு அவர் வழங்கக்கூடிய வங்கியியல் மற்றும் பண நடவடிக்கை குறித்த பயிற்சி எல்லாம் வந்து நான் பார்த்து பிரமிச்சிருக்கேன். அது இன்டர்நெட்ல அவருடைய பல ஆண்டு பயிற்சி துறை மற்றும் அவருடைய நிர்வாக ஆளுமை, பல முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிய அந்த திறன், அதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி அவர் கொடுப்பாரு. அவரால் பலனடைந்தவர்கள் பல பேர் என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்று அவர் பஞ்சகுருகுலத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்று எங்களுடைய குருநாதர் பஞ்சி சார் அவர்களின் புகழ் பாடும் பல ஆயிரம் தொண்டர்களில் அவரும் ஒருவர். அந்த வகையில் அவர் இந்த பஞ்சகுருகுலத்தை மிக சிறப்பாக நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை, நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக வேறு யாரேனும் பின்னோட்டம் வழங்குவதாக இருந்தால் வழங்கலாம், அல்லது என்னுடைய பின்னோட்டத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். யாராவது விருப்பப்படுகிறீர்களா? சரி, இப்பொழுது நிகழ்ச்சியை இறுதி செய்யும் நேரம் வந்துவிட்டது. இன்று சீட்டாட்டம் என்று மிக சுலபமாக சொல்லிவிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு விளையாட்டு தான் சீட்டாட்டம், ஃபிளையிங் கார்ட்ஸ். அந்த கார்டை பத்தி எடுத்துக்கொண்டு இன்றைய கேம் லைஃப் இஸ் கேம்ல அவங்களுடைய அனுபவத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. 1971 சேர்ந்தாண்டார். 74க்குள்ள ரெக்ரியேஷன் கிளப்ல அவருடைய இந்த சீட்டாட்டத்தில் அவர் எவ்வளவு இன்வால்மெண்டாக சென்று விட்டார், ஒரு டீப்பாக சென்று விட்டார். வினயதீர்த்தன் ஐயா இளமை எனும் பூங்காற்றுன்ற மாதிரி அவர் இளமை பருவம், திருமணமான ஒரு இது வர. ஏன்னா செட்டிநாட்டுல அந்த காலகட்டத்திலாம் இளம் வயதிலே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் இவருடைய பணி சூழலுக்கு புதிதாக பணி செய்தால் அந்த காலத்திலாம் மிகவும்
ஒரு ஒரு பயத்தோட தான் அந்த ஒரு பணியை ஆற்றுவார்கள். அந்த வகையில் அவர் பயபக்தியுடன் அந்த வேலையை செய்யும்போது அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இந்த ஒரு விளையாட்டு இருந்திருக்கிறது. அதிலும் ஒரு டீப்பாக சென்று விட்டு ஒரு கட்டத்தில் பணி சூழல் மாறுதலுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விலகி வந்திருக்கின்றார். அந்த வகையில் ஏனென்றால் இந்த விளையாட்டு வந்து பல பேரை வந்து பலவிதமான கடன்காரங்களாகவும் சொத்து பத்துகளை இழக்க செய்த ஒரு விளையாட்டாகவும் இருக்கிறது. எனக்கு தெரிந்த பல பேர் குடும்பத்துடன் நடுவீதிக்கு வந்த அனுபவங்களும் இந்த விளையாட்டில் நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில். அந்த வகையில் இந்த விளையாட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, டென்ஷன் ஃப்ரீ, ரொம்ப அது ஃபோக்கஸ்டு அப்படின்ற சில பாசிட்டிவ் விஷயங்களை வைப்ரேஷனை தாண்டி பெருவாரியாக அது வந்து நட்டத்தில் கொண்டு விட்ட ஒரு விளையாட்டாக தான் இருக்கிறது. இன்றும் கோவாவில் படகில் சென்று நடுக்கடலில் கேசினோ ராயல் என்கிற கப்பலில் ஏறி பல ஆயிரம் இல்ல லட்சங்களில் வைத்து சூதாடுபவர்கள், இதை விளையாட்டை செய்து கொண்டிருப்பவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள். பல நாடுகளில் இது வந்து கடலில் கப்பலில் ஒரு ஒரு வித்தியாசமான சூழலில் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த விளையாட்டை 2 கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஒன்று ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஐயா சொன்ன மாதிரி பொழுதுபோக்காகவும் பார்க்கலாம். இல்லை இதையே ஒரு வாழ்க்கையின் பொழுதாகவே வைத்து ஓட்டிக்கொண்டு வாழ்க்கையாவே ஓட்டிக்கொண்டு இருக்கிறவர்களும் பார்க்கலாம். பணம் இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை. பணம் இல்லாதவர்கள் விளையாட போகும்போது கடைசியில் அது அவர்களை ஓட்டாண்டியா ஆக்கிவிடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த நல்லதொரு கேம் இது. பட் அதை பலர் மாற்றி அமைத்து விட்ட காரணத்தினாலும் அவருக்கு கிடைத்த அனுபவங்களையும் வாழ்வியல் அனுபவங்களையும் கலந்து கட்டி நமக்கு இன்று சிறப்பாக வழங்கிய ஐயா சோ வினயதீர்த்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் பகிர்ந்து அவருடைய கம்பீரமான குரலில் பின்னூட்டத்தை வழங்கிய ஐயா மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இதில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இறுதி செய்வோம். நாளை மற்றும் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையுடன் இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்துக் கொள்வோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமது வணக்கங்களும் நன்றிகளும் கூறி விடைபெறுவது நற்புலரியின் ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒருவராகிய லட்சுமி நாராயணன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.